முதல்ல உங்கள மாஸ்டர் ஆக்கினது யாரு? எனக்கு வந்து சார் எனக்கு நானு இப்போ பாபு மாஸ்டரு, அப்புறம் வந்து இந்த சரோஜா மாஸ்டர் அவங்க இவங்கலாம் வந்து ராமநாதன் சாரு, இந்த இந்த இவங்களது நெறைய படங்கள் மணிவண்ணன் சாரு, கலைமணி சாரு, பிள்ளை நிலவுக்கு அவங்க பிள்ளை கேங்கு நிலா. அவங்க இவங்க சுத்தி சுத்தி பாபு மாஸ்டர் இவங்க தான் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு 2, 3 ஷூட்டிங் வந்தோனே என்ன ஒரு 2 ஷூட்டிங் அனுப்பிருவாரு. கிளாஷ் ஒர்க் மாஸ்டர். அப்ப பார்த்தா செல்வராஜன், ராமராஜன் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டருங்க ராமராஜன் சார். ஆமா. இன்னொருத்தரு சோலை ராஜன், சோழராஜன். யார் யாரோ இருப்பாங்க. அப்போ இவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப ஃபிட்டு. அ ராமராஜனும், செல்வராஜும். கேமரா செல்வராஜும். சொல்லுங்க. ஆ அவங்க எப்படி என்ன கிளாஸ் ஒரு ராமநாதன் சாருக்கு அவருக்கும் ஒரு 4, 5 ஷூட்டிங் ஒரு நாளைக்கு நடந்துட்டு இருக்கும். எங்கெங்க நடக்குது? அவங்களும் கிளாஸ், நீங்களும் கிளாஸ். ஆமா. அப்போலாம் ஆர்ஓ ஃபிலிம் தான். அப்போ ஆர்ஓ ஃபிலிம்ல செல்வராஜ் கொஞ்சம் நல்ல பேர் வேற. நல்லா பண்றாருன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ராமராஜன் வந்து மாஸ்டர் இப்படி இப்படின்னு சொல்லுவாரு. நான் நீ எடு பாபுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு உட்காந்துருவாங்க. ஒரே நாள், ஒரே நைட்டு, ஒரே டேனா டே. அப்படிதான் இப்போ அப்படியே நல்லா பழக்காயிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து அப்ப இருந்தே சொல்லிட்டே இருக்காரு. நாங்க படம் பண்றோம்டா பாபு, நீ தான் மாஸ்டரா பண்ணணும் அப்படி. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப விட்டுரு. எல்லாமே ஒரு அ இண்டிவிஜுவல் உள்ளுக்குள்ள முடியல சார். என்னன்னு தெரியல. இப்ப நம்ம பசங்களுக்கு அதெல்லாம் போணும் சொல்லி தரோம். ம். அனுபவப்பட்டனால. ம். அப்போ தெரியல. ம். அப்போ வந்து அவரு அப்படியே சொல்லி டப்புன்னு பார்த்தா ஒரு படம் ஹீரோ. அப்புறம் எல்டம்ஸ் ரோட்ல நான் ஒரு வீட்ல ஃப்ளாட்ஸ்ல ராமராஜன் இருந்தாரு. அப்போ வந்து எனக்கு கூட சுரேஷ், பாலு எல்லாம் இருப்பாங்க. கிளாஸ் கொஞ்சம் வந்து இது எடுத்துரு. ஏய் நான் ஒரு எல்டம்ஸ் ரோட்டுக்குலாம் வர முடியாது. முடிஞ்சா நாங்க அங்க வரும்போது வந்துடுறோம். செல்வராஜ் வீட்டாண்ட. நீ வரும்போது இங்க வந்துரு. அப்ப வந்து போய் அந்த ஜிஜை மூவ்மெண்ட் ம். ராமராஜனுக்கு ம். ஹீரோ பண்ண போறாருன்னு சொன்னாங்க. இதுக்காகவே எல்டம்ஸ் ரோடு போயிட்டு சொல்லி அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்ல எங்கனா பார்க்கும்போது இந்த மூவ்மெண்ட் இப்படி. என்ன சார் மெயினா அந்த 1, 2, 3 1, 2, 3 அந்த ஜிஜை மூவ்மெண்ட் ரொம்ப முக்கியம் சார். கரெக்ட். அப்புறம் இந்த கை வந்து பேலன்ஸ் பண்ணணும். இந்த கை தொங்க விட்டுறக்கூடாதுன்னு சொல்லுவேன். இது 2 1. அப்புறம் வந்து பார்க்கும்போது இப்படி பாரு, கண்ணுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா ஒரு படம் பண்ணிட்டாரு. 2வது படம் மண்ணுக்கு ஏத்த பொண்ணு பண்ணியே ஆகணும்னு சொன்னா நான் இன்னொரு மாஸ்டருக்கு வின் பண்ணிட்டேன். ம். கீதா மாஸ்டர். அவங்க பிடிக்கல ஷூட்டிங் வர சொல்லிட்டு அவரை அனுப்பிட்டு அப்புறம் வெளில அவர் ரொம்ப கஷ்டப்படுற சின்ன அவங்க யாராவது போட்டுக்கணும். அதை நான் பண்ணல. சரி அட்லீஸ்ட் நீ வந்து ஆடிட்டாவது போன்னு சொல்லிட்டு நான் அங்கே போகிறேன். அந்த மாஸ்டர் ஊருக்கு அனுப்பிட்டாங்க. அப்புறம் நானே எடுத்தேன் அந்த சாங்கு. வெத்தலை மடிச்சு கொடு மாமா, நானும் மாலினி ஆடணும்.